இந்த கல்யாணம் வேண்டாம்மா. நான் போறேன். எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கைலாம் அமையறது அந்த கடவுளுக்கே பொறுக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுத்து வைக்கலம்மா. இந்த வீடு சொத்து இதெல்லாம் எனக்கு பெருசா இல்ல. உங்களுக்கு மருமகளா இருக்க கொடுத்து வைக்கலையேங்கிறதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மள சேர்ந்தவங்கன்னா நம்ம மேல அக்கறையா இருக்கிறவங்க, பாசமா இருக்கிறவங்கன்னு அர்த்தம். மத்தபடி யாரையும் நீ பொருட்படுத்த தேவையே இல்லை. இன்னொரு வாட்டி நீ இந்த கல்யாணம் வேண்டாம் போயிடுறேங்கிற வார்த்தைய சொல்லவே கூடாது. இது பாரு, இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ சங்கடம் வரும். அதுக்கெல்லாம் நம்ம மதிப்பு கொடுத்து இப்படி உடைஞ்சு போய் உட்கார கூடாது. முதல்ல நீ கண்ணத்தோட அழறத நிறுத்து. நானும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லம்மா. என்ன எதுக்கு இப்படி குறி வச்சாங்கன்னே தெரியல. ஏன்னா நீ இப்போ அபிராமி நாச்சியாரோட மருமகளாக போறல்ல. உன்னை பத்தி அசிங்கமா சொல்லிட்டா நான் உன்னை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிடுவேங்கிறது தான் இந்த வேலையை செஞ்சவங்களோட உள்நோக்கம். இப்போ நடந்தது உனக்கு மட்டும் வச்ச குறி இல்ல, எனக்கும் சேர்த்துதான். இதுக்கெல்லாம் என்னைக்குமே இந்த அபிராமி நாச்சியார் பலி ஆக மாட்டா. உன்னையும் பலி கொடுக்க மாட்டா. எனக்கு தெரியும் நீ யாருன்னு. உன்னை பத்தி நீயே தப்பா சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். நீ நெருப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அழக்கூடாது. நாம கண்ணீர் விட்டா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் என்னைக்குமே பொண்ணுங்க நாம கண்ணீரை வீணாக்கவே கூடாது. அது நம்மள ரொம்ப பலவீனமா காட்டும். என் துளசி பலவீனமானவ இல்ல, அவ துணிச்சல்காரி. இத பாரு, நான் உனக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இனிமே யார் உன்னை பத்தி தப்பா சொன்னாலும் நான் தப்பா நினைச்சிருவேனாங்கிற நினைப்பு மட்டும் உனக்கு வரக்கூடாது. என் பையன் முத்துவும் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டான். இன்னும் என்ன வேணாலும் நடக்கட்டும், ஏன் முடிவு என்னைக்குமே மாறாது. இந்த அபிராமி நாச்சியாருக்கு நீதான் மருமக. நீ மட்டும்தான் அதுக்கு தகுதியானவன். பாண்டி, டேய் முரளி, சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா, ரொம்ப தேங்க்ஸ்ரா முரளி. நாச்சியார் பெரியம்மா உன்னை தூண்ல கட்டி வைப்பேன்னு சொன்னதும் நீயும் உண்மையை சொல்லிடுவேன்னு சொன்னியா? அப்ப எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. கண்டிப்பா போட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என் பேரை வெளியே வராம காப்பாத்திட்ட. இதை நான் நினைச்சு கூட பார்க்கல முரளி. தேங்க்ஸ்டா. பரவாயில்ல. என்ன, நான் அவ்வளோ சொல்லியும் உங்க பெரியமாக்கா அந்த துளசி மேல சின்னதா கூட டவுட் வரல. தபதபான்னு மேல இருந்து வந்தாங்க. எடுத்த அடுப்புலயே யார் சொல்லி வந்த அப்படின்னு கேட்டாங்களா? எனக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணு மேல எவ்வளோ நம்பிக்கை. அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவங்க நம்புறப்போ நீ என்ன பண்ணாலும் அந்த பொண்ணு உங்க வீட்டுல இருந்து விரட்டவே முடியாது. அதான்டா எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. சரி, அதை விடு. நீ வந்த வேலை முடியலைனாலும் என்னை மாட்டி விடாம இருந்தியே, அதுக்காகவாது இதை வச்சுக்கோ. நம்ம பேசின தொகையில குறைக்கவே இல்லை, முழுசா இருக்கு. இந்தா வச்சுக்கோ. தேங்க்ஸ் பாண்டி. இங்க பாரு, சரி, இதுக்கு மேல நம்ம இங்க நின்று பேச வேணா, நீ கிளம்பு. அடுத்த வேலை இருந்தா நானே சொல்றேன், வா. இந்த ஒரு வேலையே போதுமே. இதை வச்சே நான் லைஃபை ஸ்மூத்தா ஓட்டிடுவேன். டேய், இதை வச்சா இதுல வெறும் 10,000 தான்டா இருக்கு. இதை வச்சு நீ எப்படி லைஃபை ஸ்மூத்தா ஓட்டுவ? டேய், பெட்டி கடை ஏதாவது வைக்க போறியா என்ன? அது கூட இந்த காசு பத்தாதேடா. கண்ணா, தங்க முட்டை போடுற வாத்தே நீதான். இப்படி வசமா என்கிட்ட வந்து சிக்கிட்டியே. இவ்வளோ தூரம் நடந்தும்
உன்னை மாட்டி விடாம இருந்தது எதுக்குன்னு நினைச்ச? மாட்டி விட்டா என்ன இருக்கும்? நீ உன் வீட்டுக்கு பண்ண நினைச்சது நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் நாச்சியார் அம்மா மன்னிக்கவே மாட்டாங்க. உன் கூட கூட்டு சேர்ந்ததுக்கு என்னையே மன்னிச்சிருக்க மாட்டாங்க. 2 பேரும் உள்ள போயிருப்போம். அதான் எப்படி சொன்னா மன்னிச்சு விட வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு அப்படி உருட்டினேன். இனிமே எப்பெல்லாம் எனக்கு பைசா தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் உனக்கு ஒரு கால் பண்ணுவேன். நீ அமௌண்ட்டை பக்குவமா டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். இல்ல எப்ப வேணாலும் உன் பெரியம்மா கிட்ட உண்மையை சொல்லுவேன். என்னடா முரளி, இப்ப நீ எனக்கு பண்றது நம்பிக்கை துரோகம் இல்லையா? ஒரு ஃப்ராடு இன்னொரு ஃப்ராடு கிட்ட சென்டிமெண்டாலாம் பேசக்கூடாது. பேசினாலும் ஒர்க் அவுட் ஆகாது. வரட்டா? டேய் டேய் முரளி, ஐயோ, நானே கணக்கு வழக்குல பொய் சொல்லி ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமே இவனுக்கு வேற கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுக்கணுமாமே. சரி, இனிமே வீட்ல இருந்து ஆட்டையை போடுறத கொஞ்சம் சேர்த்து போட்டுக்க வேண்டியதுதான். துளசி, ஓ, ஏய் ஏய், ஏய் வாங்க. உட்காரு உட்காரு. இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. நீங்களும் உட்காருங்க. சரி, நீ ஃபர்ஸ்ட் உட்காரு. என்ன? ஆ? இல்ல ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அதான். எவனோ ஒருத்தன் வந்து சம்மந்தமே இல்லாம உன்னை பத்தி தப்பா பேசினானமே. நான் மட்டும் அப்ப இருந்திருந்தேன், அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன். அப்புறம் அவனே மன்னிப்பு கேட்டுட்டு போனானா? யாருன்னு கேட்டா தெரியலன்றாங்க எல்லாரும். எனக்கும் தெரியாதுங்க. பத்திரிக்கை வச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்து நுழையிற சண்பகம் சித்தி தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. வீட்டுல கூட உன்னை எல்லாரும் தப்பா பேசிட்டாங்களா? எல்லாருமே இல்ல, அத்தை அங்க ஒரு வார்த்தை கூட என்ன தப்பா பேசல. அவங்க அப்படி ஒரு கோணத்துல என்ன யோசிக்க கூட இல்ல. என்னை விட என் மேல நம்பிக்கையா பேசி இதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதான் என் அம்மா. நிஜமாவே நான் கொடுத்து வச்சவதாங்க. நான் உங்ககிட்டயே சொல்றேன், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறத விட அபிராமி அம்மாக்கு மருமகளாக போறேங்கிறது தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. என்னங்க? இல்ல, அப்ப இந்த அயனார பிடிக்கல? ஐயோ, அப்படி இல்ல. நல்ல புருஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது பெரும்பாலும் அமைஞ்சிரும். இல்லனாலும் பொண்ணுங்களால அத நல்லதா மாத்திக்க முடியும். ஆனா மாமியார் அமையிற விஷயம் அப்படி இல்ல. நான் விளையாட்டா என் வீட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு வரப்போற மாமியாருக்கும் எனக்கும் தான் பொருத்தம் பார்க்கணும், அது பொருந்துனாதான் கல்யாணம்னு. அப்படி ஒரு நினைப்ப மனசுல வச்சிட்டு இருந்தவளுக்கு நாச்சியார் அம்மா மாமியாரா கிடைச்சா சந்தோஷமா இருக்காதா? நான் அத மனசுல வச்சுதான் சொல்றேன். நான் நல்ல மாமியார தான் எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு அமைஞ்சிருக்கிறது யாருக்குமே கிடைக்காத ஒரு மாமியாரு. நான் என் ஆயுசுக்கும் நினைச்சு நினைச்சு பெருமைப்பட போற மாமியார். அதான் என் அம்மா. யாருக்குமே அமையாத ஒரு புருஷனா நான் இருப்பேன்.